பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். வியாதியை சுகமாக்குறது, தேவை சந்திக்கிறது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதை தருகிறவரும் ஆண்டவர் இயேசு. அவர் குடும்பங்களை நேசிக்கிறார். அதனாலதான் அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் செய்த போதிலும் முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டுல குறைவை நிறைவாக்கி அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அப்ப ஒரு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. குடும்பம் ஒரு குட்டி மோட்சமா இருக்கணும், அதுக்கு பதிலா நரகமா இருக்குது. நிறைய பேருக்கு அந்த குடும்ப சூழ்நிலையே பிடிக்கல. இந்த மாதிரி பாதிப்புகளோடு துக்கத்தோடு வாழ்கிறவங்க தான் குடும்பத்துல அதிகம். ஆனா வேத வசனத்தை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி வாழ ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து கொண்டா நம்ம இருக்கிற இடம் ஒரு குட்டி மோட்சமா இருக்கும். குடும்பம்ன்றது ஒரு சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, குடும்பத்துல பலர் இருக்கிறாங்க பாருங்க. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமனார், மாமியார், மருமகள், நாத்தனார், பலர் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். ஆனா ரொம்ப முக்கியமானது ஒரு கணவனும் மனைவியும் எப்ப திருமணம் ஆகுதோ நீங்க ஒரு குடும்பம், நீங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பம் என்பது வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம். ஆனா அந்த குடும்பத்துல பெரியவங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. திருமணமான புதுசுல அல்லது கொஞ்ச நாள்லயே சிலருக்கு குடும்பமா ஒன்றா இருக்க பிடிக்காது. பெரியவங்க இடைஞ்சலா இருக்காங்க, தொந்தரவா இருக்குது. அவங்க எல்லாத்துக்கும் தங்கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது சரிப்படாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் சிலருக்குள்ளே காணப்படும். அதனால தனியா போயிட்ட பரவாயில்ல, இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டாகும். அதான் நல்லது என்று எண்ணம் கூட தோன்றும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திலையுமே நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஒருவேளை தனியா போனா நம்ம நன்மை, சந்தோஷமா இருக்கலாம், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நல்லது. ஒரு கணவன் மனைவி ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம்தான். ஒரு சின்ன பலவீனம் ஒரு வியாதி நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை கவனிக்கணும் போது ஒரு பெரியவங்க வீட்டுல இருந்தா ஒரு பெரிய பாதுகாப்பு. அவங்க உதவி செய்வாங்க, பாதுகாப்பாங்க. அதுல அவ்வளவு நன்மையும் இருக்கிறது. அவனால சில தொந்தரவும் இருக்கிற அப்படின்னு கேட்டா அதான் சொன்ன, எந்த ஒரு காரியத்திலையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில நம்முடைய மனதுதான் அதற்கு காரணம். நம்முடைய மனசுல இவங்களோட ஒவ்வொருத்தோட சுபாவம் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம சந்தோஷமா வாழ முடியும், ஆண்டவர் கிருபை தருவார் என்று சொல்லி இணைந்து நீங்கள் வாழ்ந்தா அந்த பெரிய குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பெண்களுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார், குடும்பத்தை கட்டுகிற கிருபை. அவங்களாலதான் முடியும். கட்டி எழுப்பவும் முடியும், கட்டினரை உடைக்கவும் முடியும். ரெண்டு கிருபை அவங்களுக்கு இருக்கு. ஒன்று கட்டி குடும்பத்தை நல்லா எழுப்பலாம், இன்னொன்று இருக்கிற குடும்பத்தை உடைச்சி போடவும் செய்யலாம். அதனால அதை நீ எதை செய்யறீங்க, எதுக்காக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, அதை நீங்க யோசித்து பார்த்தாலே போதும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பம் என்று வரும்போது பெரியவங்க இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்தியாவில தான் இந்த கூட்டு குடும்பம் என்கிற ஒரு பழக்கம். வெளிநாடுகள்ல போனா 16 வயசு ஆனாலே பிள்ளைகளே வெளியே விரட்டிடுறாங்க. நீயே பொண்ணு பார்த்துக்க, நீயே மாப்பிள்ளை பார்த்துக்க, குடும்பம் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்ப நாங்க வருகிறோம். அப்புறம் தலையிட மாட்டாங்க. அவருடைய விளைவு என்ன தெரியுமா? குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகி பிரிந்து கிடக்கிறது, வாழ்க்கையெல்லாம் நொறுங்கி கிடக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா உதவி செய்வதற்கு யாரும் வருவதில்லை. அவங்க விரக்தியாய் வாழுகிறவங்க தான் நிறைய பேர். நம்ம நாட்டுல அப்படி இல்லை. ஒரு கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனைனா பெற்றோர் அவங்கள சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, ஆலோசனை கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல குடும்பம் உடைகிறதுக்கே பெரியவங்க காரணமா இருக்காங்க. அப்படியே இருக்கதான் செய்யறாங்க. அதனால ரெண்டுமே இருக்கிறது. நாம் குடும்பமாக ஒரு வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்தை அமைத்து கொள்ளுகிற முறையில தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. எங்க வீட்டுல என் மனைவி திருமணமாகி வந்த போது எங்க அப்பா அம்மா, என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். 5 வருஷம் கூட்டு குடும்பம் தான். அதுலதான் என் மனைவி நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது.
அதை வருத்தமா அவன் நினைக்கல. நிறைய காரியத்தை நான் கற்றுக்கொள்ள எனக்கு முடிந்தது. 5 வருஷம் ஒன்னாவே இருந்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஊழியத்தை நிமித்தம் நாங்க ஊழிய கேம்பஸுக்குள்ள தனியாக கூடி வந்தோம். அவர் சொன்னது, அந்த 5 வருஷம் நான் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். எனக்கு நிறைய காரியம் பிரயோஜனமா இருந்தது. அது என் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த எனக்கு உதவியா இருந்தது என்று தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லி இருக்கிறதை நான் அறிவேன். பிரியமானவர்களே, அதனால ஒரு பெரியவங்களோட சேர்ந்து இருக்கிறது, எல்லாரோட சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கிறது, கலகலப்பா இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் பாதிக்காதபடி நம்ம சில காரியத்தை விட்டு கொடுத்து மற்றவங்களை புரிந்து கொண்டு அன்பா இருக்க பழகிட்டாலே போறோம். அன்புதான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கிக் கொள்ளும். அந்த மாதிரி தேவ அன்பினால் நிறைந்திருந்தா ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் நிறைய பேருடைய உள்ளத்துல தனி கொடுத்தனம் என்பது மைண்ட்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயே போடப்பட்டு விடுகிறாரு. ஒன்னா இருந்தா நல்லா இருக்காது, துணி தனியா வந்துருன்னு. இந்த மைண்டோட அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் நுழைகிறதுனால எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தப்பாதான் தெரியும். தனியா போறதுக்கு என்ன காரணத்தை கண்டுபிடிக்கலாம், அந்த நோக்கம்தான் காணப்படும். அதனாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள். அப்படி இல்லாம நம்ம அன்பினால நம்ம ஏன் சேர்ந்து இருக்க கூடாது? இயேசு இந்த குடும்பத்தின் தலைவரா இருக்கிறார். சேர்ந்து ஜெபிக்கலாம், சேர்ந்து மகிழலாம், சேர்ந்து வசனத்தை வாசிக்கலாம் என்கிற அனுபவத்துல வாழலாம். சில குடும்பத்துல இருக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது சமாதானமாக நீங்க குடும்பமா நீங்க போறது நல்லது. சண்டை போட்டு குழப்பம் வந்து போறதை விட ஒரு சமாதானமா மகிழ்ச்சியாய், அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது. ஆனா வேத வசனம் சொல்லுகிறாரு, நீங்க பெண்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை, மகிழ்ச்சி நீங்க தான் கொண்டு வர வேண்டும். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய ஜெபத்தினால மாற்ற முடியும். அதனால நீங்க காரியத்தை ஆண்டவரிடத்துல கொண்டு போங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல எது நல்லது என்று கர்த்தருக்கு தெரியும். சில குடும்ப சூழ்நிலையில கூட்டா வாழ முடியும், நீங்க அதுல வாழுங்க, அதை உடைச்சிடானுங்க. சில குடும்ப சூழ்நிலையில கூட்டு குடும்பமா வாழ முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல அதை விட்டு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நலமானதை செய்வார். ஏன்னா உங்க குடும்ப பின்னணி, உங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனா குடும்பம்னு வரும்போது கூட்டு குடும்பமா இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரு குடும்பம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா நீங்க ஒரு தனி குடும்பம். ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள இன்னொரு குடும்பமா நீங்க இருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு இயேசு தலைவரா இருக்கணும். நீங்க குடும்பமா ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாலும் ஒரு கணவன் மனைவி நீங்க தனியா சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டோடைய கரத்துல உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நடக்கணும். அப்ப இந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவாக தங்கி இருக்கும். அதனால இந்த வேத வசனம் சொல்வதை சகோதரிமார்கள் கவனத்துல கொள்ளுங்க. சூழ்நிலை நீங்கள் புரிந்து கொண்டு ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் அழகாய், அருமையாய், அற்புதமாக உங்களை வழி நடத்துவார். உங்க குடும்ப சந்தோஷம் முக்கியம், குடும்பம் கட்டப்படுவது முக்கியம். நீங்க இப்ப எல்லாருமே தப்புன்னு பார்க்காதபடி, எல்லாரும் உங்களை நேசிக்கிறவங்க, நீங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பை காட்டுங்க. அவங்க நேசிக்கிறாங்களே இல்லையோ, நீங்க அன்பாருங்க, நீங்க கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அப்ப எல்லாருக்குள்ள ஒரு ஒருமனம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்படும். எல்லாவற்றிற்கும் மேலா கட்டுங்க, தேவ அன்பினால குடும்பத்தை கட்டுங்க, உறவுகளை கட்டுங்க. ஒரு சேர்ந்திருக்கிற ஒரு அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், அதை கட்டி எழுப்புங்க. அதுலதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குது. யாருமே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, நானும் கணவரும் போறோம் அப்படி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஒரு கலகலப்பா சந்தோஷமா மகிழ்ந்திருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல சீர்தூக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, கர்த்தர் கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? எந்த விதத்திலும் உங்க குடும்ப சமாதானம் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு இடம் கொடாம கணவன் மனைவி 2 பேருமே அர்ப்பணித்து ஆலோசனை செய்து தீர்மானம் எடுத்து நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார்.